போக்குவரத்து விதிமீறல் அபராதம். போலீசாருக்கு வெளியான கடும் உத்தரவு. போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதங்களை கவர்மெண்ட் பேமெண்ட் அமைப்பின் மூலம் நிகழ்விடத்திலேயே செலுத்த அனுமதிக்காத போக்குவரத்து போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை போலீஸ் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர வெளியிட்டுள்ளார். முன்னதாக வாகன சாரதிகள் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த கணிசமான நேரத்தை வீணடிக்க வேண்டியிருந்தது. இதனால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்கும் நோக்கில் கவர்மெண்ட் பேமெண்ட் மூலம் நிகழ்விடத்திலேயே அபராதம் செலுத்தும் முறை கடந்த 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு லங்கா பே நிறுவனத்தினூடாக சுமார் 4000 தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்து அபராதங்களில் சுமார் 12% கவர்மெண்ட் பேமெண்ட் முறையின் மூலம் செலுத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எனினும் சில போக்குவரத்து போலீசார் கவர்மெண்ட் பேமெண்ட் மூலம் பணம் செலுத்த வாகன சாரதிகள் விடுக்கும் கோரிக்கைகளை நிராகரித்து அவர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்துவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது சில அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தொலைபேசிகளை எடுத்து செல்லாததோடு சிலர் திறமையின்மை மற்றும் அலட்சியமான அணுகுமுறையையும் வெளிப்படுத்தியுள்ளதாக கண்டறியப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ஒரு அதிகாரி கவர்மெண்ட் பேமெண்ட் திட்டம் குறித்து தெரியாது அல்லது இந்த வசதி இல்லை என கூறினால் அது கடமையில் அலட்சியம் காட்டுவதாக கருதப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கவர்மெண்ட் பேமெண்ட் மூலம் அபராதம் செலுத்த அனுமதிக்க மறுக்கும் அதிகாரிகள் குறித்து பொதுமக்கள் 07047566000 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.